நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கும். நம்ம பிள்ளைய எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும், ஒரு நல்ல வேலைக்கு போக வச்சிடணும், அவங்க ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற இலக்கு இருக்கும். அதை தாண்டின இலக்கை எவ்வளோ பேர் வைக்கிறோம்? திருவள்ளூர்லேருந்து இவ்வளோலாம் யோசிக்க முடியாதுப்பா, நாம் இருக்கிற கிராமத்தில் இவ்வளோலாம் யோசிக்க முடியாது, படித்தா போதும், ஒரு கிராஜுவேட் ஆகிட்டா போதும், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டா போதும், அவ்வளோதான் நம்ம சிந்தனை இருக்கும். ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன யோசிச்சாருன்னா, நம்ம பொண்ணை எப்படியாவது வேர்ல்டு சாம்பியன் ஆக்கணும். ஆட்டோ டிரைவருடைய எண்ணம் அதுவாக இருந்தது. அந்த பொண்ணுக்கும் அதுதான் இருந்துச்சு. காசிமாவுக்கு அவங்க உரையாடலை சொன்னாங்க, 1ஆம் கிளாஸ்லேருந்து தினம் என்னுடைய ஒவ்வொரு ஆண்டும் புத்தகங்களை வாங்கும்போது முதல் பக்கத்தில் ஐ வில் பி எ வேர்ல்ட் சாம்பியன் ஒன் டேன்னு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டில் கண்ணாடிக்கு முன்னாடி எழுதி வச்சுருப்பாங்களா, எந்திரிச்ச உடனே அதை பார்க்கறது, நான் ஒரு நாள் உலக சாம்பியனாக மாறுவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த பயணம் இருக்குல்ல, ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியான முயற்சி, அதுக்கப்புறம் அந்த இடத்தை நோக்கி அடைகிறாங்க. இன்னைக்கு வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த மேடையில் அவங்களுக்கான மகளிர் தினத்தில் ஒரு பாராட்டு விழாவில் இந்த கருத்தை